அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் பல செய்திகளையும் பார்த்து வருகிறோம். பிரகலாதன் கதையும் பார்த்து வருகிறோம். இந்த பிரகலாதன் கதையில் இந்த பிரகலாதனை இரண்யகசிபு எத்தனை தொல்லைகள் கொடுத்தாலும் அவனை அந்த விஷ்ணு பகவான் அந்த நாராயண நாமம் காப்பாற்றுகிறது. அவர் நாராயணா போற்றி நாராயணா போற்றி என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த பிரகலாதன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவன் என்னென்ன கொடுமைகள் பண்ணினார்களோ அத்தனை பண்ணி பார்த்துவிட்டு, ஐயனே, அரசே, இனிமேல் உங்கள் பையனை எங்களால் கொல்ல முடியாது. அவனை நாங்கள் என்ன செய்தாலும் அந்த நாராயணன் காப்பாற்றுகிறார். அதனால் உங்களிடமே ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி கொண்டு வந்து விட்டார். அரண்மனையில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அவர் சேர்த்தவுடன் அந்த அப்பா இரண்யகசிபு, மகனே, உனக்கு எத்தனை சுக வாழ்வு காத்திருக்கிறது. இந்த பட்டத்தையே நான் உனக்கு அளிக்கிறேன். நீ அந்த நாமத்தை விட்டுவிடு. என்னுடைய நாமத்தை சொல்லு, நான் உனக்கு பட்டம் அளிக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறான். ஆனால் இல்லை தந்தையே, அந்த நாராயண நாமத்தில் இருக்கின்ற ஒரு இன்பம், பேரின்பம் வேறு எதிலும் இல்லை. தாங்கள் மனிதர்தானே, அசுரர்தானே, நீங்களும் சொல்லி பாருங்கள் என்று அவன் தந்தைக்கும் நாராயண நாமத்தை உபதேசிக்கும்படியாக சொல்லுகிறான். சொன்னால் அவனுக்கு கோபம் வந்து விடுகிறது. ஆனால் அன்றைக்கு பாறையை தூக்கி அவன் முதுகில் கட்டி போட சொன்னாரே, அப்பொழுது அந்த மைந்தனை கடலில் போடுவதை பார்ப்பதற்கு இந்த ஏவலர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் இரண்யகசிபு போனார். கடலில் போய் ஒரு படகில் அவர்கள் போனார்கள். இவரும் அமைச்சர்களும் மற்றொரு படகில் சென்றார்கள். அந்த பாறையை கட்டி அவனை தூக்கி போடும் பொழுது கண்ணால் பார்த்தார். அவருக்கு என்னதான் இருந்தாலும் தந்தை இல்லையா, அந்த பெற்ற மனமானது வருந்தியது. பிள்ளை பாசம் அவரை மன வேதனைப்படுத்தியது. இருந்தாலும் கண்ணீர் விட்டு கொண்டே, இவ்வளவு பெரிய சுகத்தை எல்லாம் விட்டுவிட்டு இப்படி இவன் அழிந்து விட்டானே என்று எண்ணிக்கொண்டே கரைக்கு படகை திருப்பிக் கொண்டு வந்தார்கள். அவனை கடலில் போடுவதை பார்த்துவிட்டு. அப்படி வரும்பொழுது கரைக்குள்ள இறங்குனா, அந்த கரையில நிற்கிறான் பிரகலாதன். தந்தை பார்த்தவுடன் அவன் முதுகில் இருந்த, தந்தையே என்றான் இல்லையா, முதுகில் இருந்த பாறை கட்டெல்லாம் வெட்டி கொண்டு பிரிந்து அருந்து கொண்டு விழுந்து விட்டது. அவன் தந்தையே ஏடு என்று ஓடி வந்து தந்தையை கட்டிக்கொண்டான். அவ்வாறு கட்டிக்கொள்ளவும் தந்தைக்கு மனம் இளகிவிட்டது. சரி, வாருங்கள், அரண்மனைக்கு செல்வோம் என்று அனைவரையும் அழைத்து கொண்டு அரண்மனைக்கு வந்தார். ஆனால் அரண்மனையில் அவனால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. சாப்பாடு சாப்பிட முடியவில்லை, உண்ண முடியவில்லை, உறங்க முடியவில்லை. அப்படி இருந்தது அந்த இரண்யகசிபுவுக்கு. என்ன செய்தும் இவனை கொல்ல முடியவில்லையே. அந்த விஷ்ணு பகவானை கொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதற்காக நான் வரம் வாங்கி வந்திருக்கிறேன். ஆனால் இவனையே கொல்ல முடியவில்லையே என்று ஒரு பக்கம் அவனுக்கு மனதில் ஒரு எண்ணம் இருந்தது. அப்படியே எங்கு போய் இருக்கிறானோ அந்த இடத்திலே அப்படியே இரண்யகசிபு உட்கார்ந்து விடுவார். இதை பார்த்த அமைச்சர்கள், கூட இருந்தவர்கள், அவனை எப்படியாவது மன்னனை தேர்த்த வேண்டுமே என்று என்ன சொல்கிறார்கள், சுக்ராச்சாரியாரின் பிள்ளைகளான சண்டன் அமண்டனையும் வர சொல்கிறார்கள். நீங்கள் மறுபடியும் கூட்டிச் செல்லுங்கள் இந்த பிரகலாதனை. அவன் இங்கிருந்தால் அரசு
இரண்யகசிபுவுக்கு மனம் சரியாக இருக்காது, அதனால் இவனை கூட்டிச் செல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ரகசியமாக சொல்லுகிறார்கள். அந்த சுக்கிராச்சாரியார் மகன் சண்டனும் அமண்டனும் அரசனை நேரே வந்து பார்க்கிறார்கள். பார்த்து, அரசே, கவலை கொள்ளாதீர்கள், நாங்கள் மீண்டும் மறுபடியும் பிரகலாதனை அழைத்து செல்கிறோம், இன்னும் பல விதத்தில் அவனுக்கு கல்வியை புகட்டுகிறோம் என்று சொல்கிறார்கள். அப்படியா, நீங்கள் பிரகலாதனை அழைத்து செல்கிறீர்களா? சரி. ஆமாம் அரசே, நாங்கள் எங்கள் தந்தை சுக்கிராச்சாரியாரையும் வரச் செய்து அவரையும் இவனுக்கு பிரகலாதனுக்கு அறிவுரை புகட்டச் சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள். சொன்ன உடனே, சரி, பிரகலாதனுக்கு இந்த உலக இன்பத்தை சொல்லுங்கள், இந்த அரச உரிமை அவனுக்கு கிடைத்தால், அவனுக்கு பட்டம் சுட்டினால் அவனுக்கு கிடைக்கப் போகும் சுகபோகங்களை சொல்லுங்கள், உலகில் உள்ள இன்பங்களை எல்லாம் எடுத்து சொல்லுங்கள், எடுத்து சொல்லி அவன் மனதை மாற்றுங்கள், அழைத்து செல்லுங்கள்னு சொல்லிடுறார். சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சண்டனும் அம்மண்டனும் கூட்டிகிட்டு போய் சுக்கிராச்சாரியார் ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு வருவோம், அது வரைக்கும் நம்மளே சொல்லி கொடுப்போம்னு சொல்லி இந்த உலக இன்பங்களை பற்றி கதையாக பாடலாக எல்லாம் சொல்லி கொடுக்கிறார்கள். சரி சரி என்று கேட்கிறார்கள் மற்றவர்களும், மற்ற மாணவர்களும். இந்த பிரகலாதனம் கேட்டால், இந்த பிரகலாதன் இதெல்லாம் உலக சமாச்சாரத்துக்கு சரி, எனக்கு ஒத்து வராது என்று சொல்லிவிட்டு இந்த காதிலே வாங்கி இந்த காதிலே விட்டு விடுகிறான். அதை மனதிலே ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்படி இருக்க அவன் என்ன செய்கிறான், இந்த சண்டனும் அமண்டனும் ஒரு நாள், இன்று போய் நாம் சுக்கிராச்சாரியாரை எப்படியாவது தந்தையை அழைத்து வருவோம், இவனுக்கு புத்திமதி சொல்ல வைப்போம் என்று அவர்கள் போய் பார்க்கிறார்கள். பார்க்கின்ற பொழுது அவர்கள் போகும்பொழுது அவர் நிச்சயில் இருந்தால் அவரை எழுப்ப முடியாது, தியானத்தில் இருந்தால் எழுப்ப முடியாது. அதனால் சில நாட்கள் தொடர்ந்து போக வேண்டியிருந்தது. அப்படி அவர்கள் போகும்பொழுது அந்த ஆசிரமத்தை விட்டு இந்த அமண்டனும் சண்டனும் சென்ற பிறகு அங்குள்ள ஆசிரமத்தில் உள்ள மாணவர்கள் விளையாட போவார். அதே போல இவனையும், ஏனப்பா இளவரசே, நீங்கள் ஏன் விளையாட வரமாட்டேங்கிறீர்கள் என்று கேட்கிறார். அப்படி கேட்ட உடனே, விளையாட்டில் என்ன இன்பம் இருக்கிறது, பாருங்கள், யோசித்து பாருங்கள். இறைவன் படைத்த உயிர்களிலேயே இறைவனை நினைப்பதற்கு மனம் கொடுத்தது இந்த மனிதனுக்கு மட்டும்தான். மனம் இருப்பதனால்தான் அவனை மனிதன் என்று கூறுகிறோம். இந்த மனித பிறவி கிடைத்தற்கரிய பிறவி. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. நாம் மனிதராக பிறந்திருக்கின்றோம். நாம் மனிதராக பிறந்ததே இறைவனை நினைந்து நம் பாவங்களை எல்லாம் போக்குவதற்காகத்தான். அப்படி இருக்க இந்த மனித பிறவியை நாம் எப்படி கழிக்கின்றோம் எண்ணி பாருங்கள். குறைந்தது அதிகபட்சம் 100 ஆண்டுகள் மனிதன் வாழ்கின்றான். அதில் தினமும் இரவில் பாதி நேரத்தை தூங்கியே கழிக்கின்றான். ஆக 50 ஆண்டுகள் தூக்கத்தில் கழிக்கின்றது. இளமை பருவத்தில், நாம் விவரம் தெரியாத பருவத்தில் நாம் இறைவனை வணங்கவில்லை. அப்புறமாக பார்த்தால் பாதி காலத்தை விளையாட்டாக கழிக்கின்றோம். அதனால் நீங்கள் என்னோடு வாருங்கள், இறைவனை நினைப்போம், நாராயணனை பூஜிப்போம், வாருங்கள் என்று அழைக்கிறார். தொடர்ந்து இன்னொரு பதிவில் அவர்கள் எப்படி வணங்கினார்கள் என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம்.